ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான லெமன் ரைஸ் ரெசிபி தான். இது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். இது காய்கறி இல்லாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கத்தார் தமிழ் பொண்ணு சேனலுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போது 4 லெமன் எடுத்துருக்கிறேன். குட்டி லெமன் தான் பார்க்குறதுக்கு, ஆனால் நல்ல புளிப்பு. இதில் 4 பேர் சாப்பிட்றதுக்குள்ள அளவு இது. 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் நறுக்குனது, காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து, காயப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூனு, நிலக்கடலை 2 ஸ்பூனு. உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் கூடவே இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனான அவிச்ச முட்டையும், அது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது போட்டு தேங்காய் போட்டு அரைச்ச துவையல். இப்போது ஒரு பேனில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சாதம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா எங்களை சின்ன வயசில் டூர் கூப்பிட்டு போனாலும் இது தான் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஊரில் காழிகேசம் அப்படிலாம் போவோம்ல, அங்கெல்லாம் போகிறப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. துவையல், முட்டை, இது லெமன் சாதம். இப்போது கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பும் போட்டு அது லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். நிலக்கடலை போட்டிருக்கிறேன். நிலக்கடலை நல்லா வறுத்துடணும். அப்போ தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி கலர் மாதிரி வெடிச்சிருக்கும் தொலி, அப்படின்னா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தது, கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய், இது நல்ல காரமான பச்சை மிளகாய், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1/2 நிமிஷம் தான் பண்ணேன், அதுக்குள்ளே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். மஞ்சள் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க, ஸோ நிறையவே குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 4 லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கோம், அதுதான் இது கரெக்டாக இருக்கும். இது நல்ல புளிப்பான லெமன் தான், 4 பேருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது 4 கப் சாதத்துக்கான குவான்டிட்டி. லெமன் ஊற்றினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது தேவையான அளவு சால்ட்டு, நான் சாதத்தில் சால்ட் போட்டு வடிக்கல, அதனால 2 ஸ்பூன் போட்டேன், ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போது 4 கப்பு வேக வச்ச சாதம். ஆறுனது தான் சேர்க்கணும், சூடாக போட்டுறாதீங்க. ஆறுனது சேர்த்தா தான் கடலெல்லாம் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும், இல்லைனா கடலெல்லாம் கோந்துடும். ஸோ சாதம் ஆறுனதுக்கு அப்புறமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ஆற வச்சுருந்தேன் சாதத்தை. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம யம்மியான சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஒத்தையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாதத்தையும் ரொம்ப குழையாமல் வடித்து எடுத்திங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கேஷ்யூ நட் பிடிக்கும்னா அது கூட பீனட் போடும்போது நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.